அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள இலவச செல்போன் அம்மா புராணம் பாடுவதற்காக என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்த திருமுட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக திமுக கட்சிகளை மக்கள் விரட்டியடிக்க வேண்டும் என கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா டாஸ்மாக் கடைகள் மூலம் மக்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக வழிவகுத்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள இலவச செல்போன் அம்மா புராணம் பாடுவதற்காகவா என்றும் விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க தெரியுமா? நம்ம எல்லாரும் பிச்சைக்காரங்களா இருக்கணுங்கிறதுக்காக தேர்தல் அறிக்கை இந்த அம்மா வெளியிட்டிருக்கீங்க. நாங்கள் பிச்சைக்காரங்களா அவங்கள ஓடோட வரட்டும். அவங்க காலப்படுறீங்க 2 பேரும் விசச்செடிகள். நீ தனி மனித வருமானம் கொடுத்தா எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. இதுக்காக இதெல்லாம் ஆக நீங்க ஏழைகளா இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு சாம்ராஜ்யம் ஆடும். நீங்க எல்லாரும் வேண்டாம் போடா அப்படின்னு சரியா போச்சு. செல்ல வரைக்கும் நீங்க என்ன சொல்றாங்க? ரேஷன் கார்டுக்கு ஒரு டெலிஃபோன் ஃப்ரீயா? என்னையா டெலிஃபோன் அம்மா சொல்லி அம்மா 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 சொல்றதுக்காக டெலிஃபோன் ஃப்ரீயா? இதேபோன்று மயிலாடுதுறையில் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜயகாந்த், மக்களுக்காக நான் என்று கூறிக்கொள்ளும் ஜெயலலிதா சிறுதாவூர் பங்களாவை ஏழைகளுக்கு கொடுக்க முன்வருவாரா என்றும் கேள்வி எழுப்பினார். அம்மாவுக்கு தெரியாது இங்கே சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட முடியுமா? மக்களுக்கு எல்லாரும் சொத்து எழுதி கொடுத்துருங்களேன். சிறுதாவூர் பங்களா எழுதி கொடுக்க வாங்கலாம். அதே போல் கோடநாடு எழுதி கொடுத்துருங்க. எல்லா ஏழை மக்களும் பிரிச்சுட்டு போகிறாங்க. எழுதியே கொடுக்க மாட்டேன். உங்களுக்காக வேணாம், மக்களுக்காக வேணாம். மாத்திரம் சொல்ல நல்லா மக்களுக்காக தான். ஆனால் அந்த தாயோட தெரியுமா, அவன் குழந்தைகளை பற்றி அம்மாவுக்கு தானே தெரியும். பெத்த அம்மா தான், பெத்த குழந்தைய தான் எனக்கு சொத்து வேணும் கொடுத்துறேன் அம்மா.